மோடி பெற்றுக் கொடுப்பார், ராகுல் காந்தி பெற்றுக் கொடுப்பார், கருணாநிதி பெற்றுக் கொடுப்பார், அவர் மகன் பெற்றுக் கொடுப்பார் என்று போராடவில்லை. நாங்கள் போராடி பெற்றுக் கொள்ளுவோம் என்கிற துணிவிலும் நம்பிக்கையிலும் தான் நாங்கள் களத்திலே பாய்வோம். அந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. இறந்து போன என் தங்கையை, என் தாயை, என் அப்பாவை உயிர்ப்பித்து தர முடியாத ஜெயலலிதாவா? ஆனால் அந்த ஒற்றை வார்த்தை செத்து விழுந்த வீடுகளில் ஒரு ஆறுதலாக ஒலித்தது. திருப்பி அவரிடத்திலே கேட்டாங்க, நீங்கள் எப்படி ஈழத்தை அடைவீர்கள் இங்கிருந்து கொண்டு? நீங்கள் எப்படி இங்கிருந்து பாகிஸ்தானை இரண்டா பிரித்து பங்களாதேஷை அமைத்தீர்களோ அப்படித்தான் நான் இலங்கையை இரண்டா பிரித்து ஈழம் அமைப்பேன் என்ற அளவிற்கு அவர்கள் பேசினார்கள். அந்த நேரத்தில் இதே என் அன்பு சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஆதரித்து பேசிய போதுதான் இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் என்று நான் பேசினேன். அப்போது அவர் இரட்டை இலையில் நின்றார். இப்போது அவர் எந்த இடத்தில் நிற்கிறார், எந்த சின்னத்தில் நிற்கிறார், நாளை எந்த சின்னத்தில் எந்த கட்சியில் இருப்பார் என்பதை நீங்கள் யாராவது இறுதி வரை இதே கட்சியில் இருப்பார் என்கிற உறுதியை உங்களால் தர முடியுமா என்றும் பாருங்கள். இடையிலே அங்கிருந்து நேர திமுகவுக்கு வரவில்லை. இடையிலே அங்கிருந்து ஐயா டிடிவி தினகரன்ட்ட போனார். இது சரிப்பட்டு வராது போல இருக்கே ஏன்னா இவர் அப்படின்னு இங்கே வந்துட்டார். அப்படிதான் செந்தில் பாலாஜி அவரோடு போனார். திருப்பி அங்கிருந்து நேர திமுக போனார். சட்டமன்ற உறுப்பினரானால், பதவியை வாங்கினார், டாஸ்மார்க் மின்துறையை வாங்கினார். இப்ப நேர உள்ள இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ஒரே எண்ண ஓட்டம் தான். பதவி பணம், பதவி பணம், பதவி பணம். அது எங்க கிடைக்குதோ அங்க போறது. எப்படிப்பட்ட கொள்கை பற்று என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கம் தமிழ்ச்செல்வம் என்று பெண்ண கொஞ்ச நாள் அம்மா வாழ்க ரெட்டையலை, கொஞ்ச நாள் ஐயா தளபதி ஸ்டாலின் வாழ்க ரெட்டையை, இது உதயசூரியன், நாளைக்கு இளைய சூரியன் உதயநிதி வாழ்க என்று